ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம 2 ஸ்டிச் பார்க்கலாம். ஒன்று ஸ்டார் ஸ்டிச்சு, அதில் டைப் 1 டைப் 2 2 விதமாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஓவன் ஸ்டிச்சு, அதில் 2 விதமாக இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஸ்டார் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு நாட் பண்ணிவிட்டு அடி பக்கத்துலேருந்து கொடுங்க. இந்த கார்னர்லேருந்து கொடுத்து இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லைனுக்கு கொடுங்க. அதே மாதிரி இங்கிருந்து இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் லைனுக்கு கொடுங்க. இங்கிருந்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டுக்கு கொடுங்க. இங்கிருந்து எடுத்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொடுத்துருங்க. இப்போ இதை கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு சென்டரில் ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் சின்னதாக கொடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து ஒன்று எடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒன்று கொடுத்துருங்க. இதைத்தான் ஸ்டார் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2வது டைப் போடலாம். அதுக்கு நான் அடியில் நாட் பண்ணலை, அப்படியே அடுத்தது கொண்டு வரேன். இப்போ நீங்கள் இதை இன்னொரு டைப்பாகவும் போடலாம். இன்னொரு விதமாக எப்படி போடலான்னா, இங்கிருந்து எப்போதும் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. நம்ம அந்த இதில் நம்ம நேர் ஆப்போசிட்டுக்கு டைரெக்டாகவே கொடுத்தோம். இங்கே சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். இங்கிருந்து இதுக்கு கொடுங்க. திரும்ப இதுலேருந்து திரும்ப சென்டர் பாயிண்ட்டுக்கு, எல்லா இதுலேருந்தும் ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்ற மாதிரி இந்த ஸ்டிச் போடணும். நீங்கள் கிளாக் வைஸும் போகலாம், இது ஆன்டி கிளாக் வைஸும் போகலாம். எப்படினாலும் கொண்டு போயிட்டு கடைசியில் நம்ம கொண்டு வர்றது சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். இதுலேருந்து எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இதையும் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சு இப்படி வரும். இதுக்கு இப்போ பேக் சைடில் நம்ம நாட் போட்டுடலாம். இதில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டுக்கு கொடுத்து கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இந்த இதில் போட்டு இப்படி நாட் போட்டுருங்க. போட்டு இதை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஓவன் ஸ்டிச் போடலாம். ஓவன் ஸ்டிச்லேயே உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. இதை இன்னொரு ஓவன் வீல் சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு சக்கரம் மாதிரி இருக்கிறதுனால சக்கரம் ஓவன் வீல்னும், இன்னொன்று ஸ்பைடர் வெப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இப்போ நம்பர் 1 அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கிப் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதாவது இப்போ நம்பர் 1லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 2க்கு கொடுக்கக்கூடாது, 3க்கு கொடுக்கணும். அதே மாதிரி 3க்கு வந்துட்டீங்க அப்படின்னா 4 ஸ்கிப் பண்ணிவிட்டு 5க்கு, திரும்ப 5லேருந்து திரும்ப 6 ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக 1க்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 1 3 5 பேக் திரும்ப 1க்கே வந்துடணும். அதே மாதிரி நீங்கள் அப்படியே எடுக்கலாம், இல்லைன்னா 2லேருந்து எடுக்கலாம். 2 4 6 திரும்ப 2க்கே வர்ற மாதிரியும் எடுக்கலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். அப்போதே நம்ம போட்ட மாதிரி இந்த ஸ்டிச்சை போட்டு தான் நம்ம இந்த இதை போடுவோம். இந்த ஸ்டிச்சை நம்ம இப்போ போட்டுக்கலாம். அதே மாதிரி போட்டுட்டு நம்ம இதை கொண்டு வரலாம்.
இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு நம்ம இந்த த்ரெட்டை வந்து நாட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து சென்டரில் நம்ம இந்த இது போடுறதுக்காக நம்ம டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. 6 ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து 2 தடவையாக எடுத்துக்கோங்க. எடுத்து நாட் போட்டுக்கோங்க இங்கே. அப்போ தான் இது உங்களுக்கு சீக்கிரமாக கவர் ஆகும். இல்லை நீங்கள் சிங்கிள் த்ரெட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டபுள் த்ரெட் எடுத்துக்குவோம். இப்போ அடிப்பக்கத்துலேருந்து எப்போதும் போல் அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. அது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில், இது 2 இதுக்கும் சென்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இதில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு இந்த பக்கத்துக்கு 6க்கும் 1க்கும் சென்டரில் எடுத்துக்கோங்க. 2லேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா 1க்கும் 2க்கும் சென்டரில் இருக்கிற அந்த கேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 3 5 தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் வந்து 6க்கும் 1க்கும் சென்டரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கோங்க. அடியிலேருந்து இதை த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டில் ஒரு தடவை கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை வெளியே கொண்டு வந்துக்கோங்க. இதுலேருந்து இதுக்கு கொடுத்தாச்சு. இப்போ 3க்கு கொடுக்கணும். இப்போ 3ல் கொடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துடுங்க. திரும்ப நம்ம 5க்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி தான் ஊசியோட ஃப்ரண்ட்டை தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, பேக் சைடை கூட நீங்கள் இப்படி கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டோம். இப்போ திரும்ப நம்ம 1K வரணும். திரும்ப நம்பர் 1K நம்ம கொண்டு கொடுக்கணும். இதே மாதிரி இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். இதை மாதிரி நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் இந்த பக்கம் வந்துட்டோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த இதை ஃபுல்லாக நம்ம இந்த மார்க்கிங் வந்து கவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் போடுங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த த்ரெட்டை கொஞ்சம் அப்படியே லூஸாக விட்டீங்கன்னா தான் கொஞ்சம் பஃபியாக இருக்கும் இந்த இடம். அதுதான் இந்த ஸ்டிச்சுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் நம்ம கொடுத்த இன்னொரு த்ரெட்டு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம 3க்கு வந்துக்கலாம். திரும்ப 5. திரும்ப நம்ம ஆரம்பித்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்த இடத்துக்கே திரும்ப அடிப்பக்கமாக கொடுத்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்பைடரோட வெப் மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பைடரோட சிலந்தி வலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டிச் இந்த மாதிரி போடணும். இப்போ நம்ம ஓவன் ரோஸ் பார்க்கலாம். ரோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் 6 இது போட்டதில் வந்து இப்போது 5 இது கோடு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு 1 3 5 இல்லைனா 2 4 1. ஓவன் ரோஸ் போடுறதுக்கு நம்ம ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெட் ரோஸ் மாதிரி இருக்கும் போட்டதுக்கு, அதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் போட்ட மாதிரியே நம்ம இதுலேருந்து எடுத்து நம்ம எல்லா சைடும் கொடுத்துக்கலாம். சென்டர் வழியாக வந்துட்டு எல்லா சைடும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரே கலர் த்ரெட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸில் இந்த மாதிரி வேறு கலர் தெரியாது, ஒரே கலராக தெரியும். அதுக்காக தான் எடுக்கிறேன்.
இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சேம் த்ரெட்டே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து நாட் போட வேண்டாம். அடியில் போடாமல் நம்ம இப்போ சென்டர் 1லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது நான் இப்போவும் 1 3 5 தான் போட போகிறேன். அதனால் 1லேருந்து எடுத்துகிட்டு 1க்குள்ளே கொடுத்துக்கோங்க. கொடுத்து 3 கொடுத்துக்கோங்க. திரும்ப 5க்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்ப 1K எடுத்துக்கோங்க. இந்த நூலை வந்து ரொம்ப இப்படி இழுத்துறாதீங்க. இழுக்காமல் அப்படியே கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். இப்போ 5 கிட்ட வந்துட்டேன். நான் இப்போ வந்து அடியில் கொடுத்துட்றேன். இதை இப்போ நம்ம அடியில் கொடுத்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் போட்டு இந்த இதை கட் பண்ணிவிட்டு, இந்த டிசைன் வந்து நமக்கு ரோஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு பேக் சைட்லேருந்து நான் சென்டர் பாயிண்டில் எடுத்துக்கிறேன். மேலே கொண்டு வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு சென்டரில் வந்து ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லாட்டா 3 டைம்ஸ் இல்லாட்டா 4 டைம்ஸ் சுற்றிட்டு உள்ளே கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டுடலாம். உள்பக்கமாக ஒரு ரோஸ் நான் சின்னதாக ஒரு ரோஸ் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இதை அடிப்பக்கம் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். இந்த கிளாஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.